ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 2 வகையான பருப்பு நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவருக்கு நான் ஊற வச்சுட்டேன். ஒன்று ஆஸ்திரேலியா பருப்பு, இன்னொன்று மைசூர் பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. 2 வகையான பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பு ஊற வச்சு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பருப்பை நான் தாளிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த சமையலை பருப்பு தாளிப்புன்னு தான் சொல்லுவோம். உங்கள் வீட்டில் இந்த சமையலுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி எதுவும் வேறு விதமான பேரில் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பவுலில் ஒரு பவுல் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த பருப்பில் தாளிச்சிட்டு அந்த பருப்போட தண்ணியை எடுத்துகிட்டு நான் ரசம் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். பருப்பு தாளிப்பு வீடியோ மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபோனில் மெமரி ப்ராப்ளமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோ ரொம்ப லாங்காக எடுக்க முடியாது. சாரி. நான் ரசம் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன், பருப்பு ரசம். இன்றைக்கி நான் பருப்பு தாளிப்பு மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த பருப்பு நல்லா ஊற வச்சு நான் வாஷ் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அதில் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சிறிதளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சமையல் எண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது 3ஐயும் சேர்த்து போடும் பொழுது சட்டுன்னு வெந்துடும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், உடனே நம்ம சட்டுன்னு வெந்துடும். நம்ம வீட்டில் அந்த ப்ரெஷர் குக்கர் இல்லை. அதனால் நார்மலாக எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி தான் சமைச்சு ஊட்ட காட்டுறேன். இந்த சமையலில் நிறைய பேர் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் இந்த பருப்புலேயே போட்டு வேக வச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் அது நம்ம வீட்டில் அந்த மாதிரி சமைக்க பிடிக்காது. பருப்பை மட்டும் வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு தான் பிறகு தான் தாளிச்சிட்டு பருப்பை போட்டு தாளிப்போம். இப்படி சமைச்சோமா அந்த பருப்போட வாடையும் இருக்காது, அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப அப்படியே கஞ்சி மாதிரி வேக வேண்டாம். கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வாட்டர் தனியாக அப்புறம் பருப்பு தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த சமையலுக்கு தேவையான மற்ற பொருளை நான் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். அது சமைக்கும்பொழுது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டும் காட்டுவேன், அப்போ புரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு தனியாக அதை வேக வச்ச தண்ணி தனியாக வச்சுருக்கேன். இது நான் ரசம் செஞ்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம காட்ட போகிறதில்ல. இந்த சமையல் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இந்த சமையலுக்கு ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. மற்றலாம் இந்த பொருட்கள் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கலாம். சட்டி சூடு ஏறினதும் தாளிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெடித்து வரட்டும். வெடித்ததும் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் வதங்கினதும் காய்ந்த மிளகாய். நான் முதல்ல ஏன் இதை சேர்த்துக்கலன்னா சட்டுன்னு கருகிடும். ஃப்ரெண்ட்ஸ், காய்ந்த மிளகாய், அதனால தான். அடுத்ததாக மிக்ஸ் பண்ணி வச்ச 3 மசாலா பொடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வேக வச்ச பருப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் முதலாக நீங்கள் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பெல் ஐக்கான் தட்டிட்டு ஓடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இயல்பான லைஃப் சமையலும் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். பாவமாக என்னையே பார்க்குதே. கொஞ்ச நேரம் எடுத்து நான் வாயில் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செம்ம.